நீ ரொம்ப பண்றியோன்னு தோணுது. அந்த கலிவர்தன் இதுக்கு பின்னால நீதான் இருக்கேன்னு தெரிஞ்சது உன்னை சும்மா விட மாட்டான். பாத்துக்கலாமா. அப்புறம் பாட்டி தாத்தா குடும்பத்துல நடக்க போற விசேஷம், அது நல்லபடியா நடக்கணும்னா பண்ணிதானே ஆகணும். அது சரி, இப்ப எங்களையே அங்க வர சொல்ற? இப்பதானமா சொன்ன, நிச்சயதார்த்தத்தை இன்னைக்கே வச்சுக்கலான்னு சொல்லிருக்கேன். நான் வேணா ஒண்ணு பண்றேன், வேணும்னா இன்னைக்கே நான் கதிர்கிட்ட சொல்லிடுறேன். நாம அப்பா சொன்ன மாதிரி நாளைக்கு போயிடலாம். சரி. சரிம்மா, நான் கதிர்கிட்ட நான் முதல்ல சொல்லிட்டு வந்துடுறேன். அப்புறம் அப்பா கிட்ட நான் நேரா கோயிலுக்கு வந்துடுறேன்னு சொல்லிரு, சரியா? ஏய், எனக்கும் நிச்சயத்தை பாக்கணும்னு ஆசையா இருக்குடி. பாக்கலாம். ஆனா அடுத்த நிமிஷம் என்ன ஆகும் தெரியும்ல? அவ்வளவுதான், மொத்தமும் வேஸ்ட் ஆயிரும். அதனால நான் நிச்சயதார்த்தத்தை செல்போன்ல வீடியோ எடுத்து அனுப்புறேன். அதை பார்த்து சந்தோஷப்பட்டுக்க, போதுமா? சரி. சரி, நான் போனை வச்சிடுறேன். மா சொன்ன கேளுங்கம்மா, நிச்சயதார்த்தம் நாளைக்கு தான், அதுல எந்த மாற்றமும் இல்ல. நான் தான் நேர்ல வந்து சொல்றேங்கறலாமா. ஐயோ, அப்புறம் ஏன் புரிஞ்சுக்கோங்கம்மா, நாளைக்கே நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கலாம். என்ன ஏறக்குறைய எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு. இப்ப போய் அவங்க கிட்ட எந்த முகத்தை வச்சுக்கிட்டு நாள் மாத்த சொல்ற? சின்ன பிள்ளைத்தனமா இருக்காது? நீங்க போன வைங்க. ஒரு தேதிய மாத்துறதுல எவ்வளவு பிரச்சனை. கதிர், இப்போ ஆண்டி கிட்டயா பேசுனீங்க? ஆமா, நீதானே சொன்ன பூசாரி சொன்ன மாதிரி நாளைக்கு தேதியை மாத்தி வச்சுக்கலான்னு. அதான் அம்மாக்கு போன் பண்ணி சொன்னேன். அம்மா கூட ஏன் இப்படி மாத்தி மாத்தி பேசுறேன்னு சண்டைக்கு வராங்க. சரி, அத நான் போய் பேசிக்கிறேன். நீ சொன்ன மாதிரி நாளைக்கே நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கலாம். இல்ல இல்ல, இன்னைக்கே வச்சுக்கலாம். நீ என்ன லூசா? என்ன திரும்ப மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருக்க? நீ சொன்னதை கேட்டுதானே அம்மா கிட்ட சண்டை போட்டு பேசிக்கிட்டு இருந்த. ஐயோ, நம்ம அங்க பேசிட்டு வரதுக்குள்ள இவர் ஆண்டி கிட்ட பேசிட்டாரே, இப்ப என்ன பண்றது? வேற வழியே இல்ல, அங்க அம்மா கிட்ட பேசி இன்னைக்கே போயிட்டு வந்துடலான்னு சொல்லிடலாம். நர்மதா, என்னாச்சு? ஒரு நிமிஷம். என்னாச்சு இவளுக்கு? மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருக்கா. ஐயோ அம்மா, கதிர் இங்கதான் இருக்கான்ற, திரும்ப திரும்ப கூப்பிட்டு இருக்க. அம்மாடி. ஐயோ பா, நீங்களா? இப்பதான் உங்க அம்மா விஷயத்த சொன்னா, நீ கோயிலுக்கு நேரா வரேன்னு சொன்னா, அதான் உங்ககிட்ட ஒரு வார்த்தை பேசி கன்ஃபார்ம் பண்ணிக்கலான்னு பண்ணம்மா. நீ எப்படியாவது வந்துடுறா, பிளான் எதுவும் சேஞ்ச் பண்ணிடாத. அப்பா இன்னைக்கு கூட போறதுன்னா போயிட்டு வந்துடலாம்ப்பா, ஒன்னும் பிரச்சனை இல்ல. இல்லம்மா, நாளைக்கே போயிட்டு வந்துடலாம். இன்னைக்கு எனக்கு ஒரு ஒர்க் இருக்கு. சரிப்பா, கொடுங்க. நர்மதா, நானா உங்க அப்பா கிட்ட போனை கொடுக்கல. அவரு நான் சொன்னதை நம்பாம உன்கிட்டே பேசுறேன்னு போனை வாங்கி அதுல இருந்து உங்ககிட்ட பேசுறாரு. மா, அதெல்லாம் இருக்கட்டும்மா. கதிர் அதுக்குள்ள இங்க நாளைக்கே நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கலான்னு ஆண்டி கிட்ட அவசரப்பட்டு பேசிட்டாருமா. இப்போ இங்கேயும் மாத்தி வைக்க முடியுமான்னு தெரியலையே. என்னடி திடீர்னு சொல்ற? ஆமாம்மா, இப்ப எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. சரி, போனை வை, நான் கதிர்கிட்ட வேணா பேசி பாக்குறேன். சரி. அம்மாடி, நீ வரல? என்னடா ஏன் பேசாம இருக்க? வராங்க அவ. ஓகேடாமா, கோயில்ல பாப்போம். ஓகேப்பா. ஐயோ, இப்ப நான் என்ன பண்ண போறேன்? கடவுள் தான் காப்பாத்தணும். கடவுளே, நாளைக்கு நாங்க யாருமே அவங்கள பார்க்க கூடாது, அவங்களும் எங்களை பார்க்க கூடாது. அப்படி பார்த்தா பெரிய பிரச்சனை ஆயிடுமே. கதிர்,
ஆண்டி கிட்ட பேசிட்டீங்களா? ஆ, பேசி ஒரு வழியா நாளைக்கே வச்சுக்கலாம்னு சொல்லிட்டேன். அதை நான் பாத்துக்கிறேன். நீ இவ்ளோ ரிஸ்க் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு அப்புறமும் நீ சொன்னதை நான் கேட்காம இருப்பனா? நாளைக்கே நிச்சயதார்த்தம். என்ன மாப்பிள்ளை வீட்டுல தான் ஏதாவது நினைப்பாங்க. ஐயோ சுத்தம், எங்கேயும் மாத்த முடியாதா? நல்லா வந்து மாட்டிக்கிட்டோம். நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு நினைச்சாலே தலை சுத்துதே.